கோவையில் வேட்டைக்காரர்களால் உடலில் கம்பு பாய்ந்த நிலையில் உயிருக்கு போராடும் மயிலை பாதுகாக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியத்துடன் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை அருகே மனிஷ் நகர் பகுதியில் உள்ள தோட்டங்களில் ஏராளமான மயில்கள் உள்ளன. தற்போது இந்த பகுதியில் குடியிருப்புகள் அதிகமாகி இருந்தாலும் மயில்கள் அங்கு சுதந்திரமாக சுற்றி வருகின்றன. இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அப்பகுதியில் ஆண் மயில் உடலில் கம்பு ஒன்று குத்தியுள்ளது. கம்பை நீக்க முடியாமல் அந்த மயில் உயிருக்கு போராடிய நிலையில் சுற்றி வருகிறது. அந்த மயிலை பார்த்த பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தும் மயிலை காப்பாற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்க காலனி சுத்தி நிறைய பறவைகள் டெய்லி காலையில வந்து போறது பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டிருக்கோம். ஆனா சமீபத்தில் நாங்க பார்த்த ஒரு மயில் அது தன்னை வந்து யாரோ தாக்கியிருக்காங்களா, இது தானே வந்து விபத்துக்கு உள்ளாச்சா நமக்கு தெரியல. ஆனா நடு உடம்புல ஒரு பெரிய குச்சி, நீளமான குச்சி குத்தப்பட்டு அந்த குச்சியோட எல்லா பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்கெல்லாம் சில ஷாட் எடுத்து பார்த்தோம் கேமரால எல்லாம். அதை வந்து எல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும், ப்ளூ கிராஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், வெட்டரி டாக்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணணும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டோம். ஆனா இதுவரைக்கும் யாருமே வந்து அந்த மயிலை காப்பாற்றி அதோட கஷ்டத்தை நீக்கிற மாதிரி தெரியல. இதனிடையே மயிலை சமூக விரோதிகள் தாக்கி இருக்கக்கூடும் என்று பொதுமக்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். மயில்களை வேட்டையாடாமல் தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.